கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1 அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 1:9, 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நாம் அதை அறிக்கை செய்யும்போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நல்ல உதாரணம் யாருன்னா தாவீது ராஜா தான். தாவீது பத்சேபாள்கிட்ட பாவம் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லி கேட்குறாரு? 51வது சங்கீதத்தில் முதல் 2 வசனம் பாருங்களேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கரும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே பாடல் பாடி எனக்கு சொல்கிறாரு. அதில் பாருங்கள் 13வது வசனத்தில், அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் அப்படின்னு சொன்னார். அவர் எழுதின சங்கீதம் தான் 32வது சங்கீதம். அவர் மன்னிக்கப்பட்டது பின்பு பாருங்களேன். 32வது சங்கீதத்தில் முதல் 5 வசனங்கள் வாசிக்கிறேன். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும், என்ன பாவத்தை அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதாவது எப்படி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது கர்த்தர் அதை மன்னிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா அங்கே சொல்லும்போது 7வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இது என்ன? கர்த்தருடைய கோணத்திலிருந்து. 9வது வசனம் என்ன? நம்முடைய கோணத்திலிருந்து, ஒரு கிறிஸ்தவனுடைய கோணத்திலிருந்து என்ன பண்ணுறோம்? நம்ம வரக்கூடிய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிடக்கூடிய மக்களா. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ என்ன? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடக்கூடிய மக்களாக இருக்கும்போது நம்ம என்ன? கர்த்தர்கிட்ட இரக்கம் பெறக்கூடிய மக்களாக இருப்போம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன்னா ரோமர் 3வது அதிகாரத்தில் 24லிருந்து 26 வரை உள்ள வசனங்கள் என்ன சொல்லப்படுது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை பெற்றுக்கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவர் தன்னையே பலியாக கொடுத்ததுனால அவரை ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யக்கூடிய மக்களாக வந்துடுவோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது 2 காரியம் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது என்னென்னா, கர்த்தருக்கு நீங்கள் செய்கிற எல்லா பாவமும் தெரியும். ஹலோ நீங்கள் அந்தரங்கத்தில் செஞ்சாலும் சரி, யாருக்கு தெரியாமல் செஞ்சாலும் சரி, உங்கள் மனைவிக்கு தெரியாமல், உங்கள் கணவனுக்கு தெரியாமல், உங்கள் பெற்றோருக்கு தெரியாமல், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல், உங்கள் டீச்சருக்கு தெரியாமல், உங்கள் பாஸ்டருக்கு தெரியாமல், யாருக்கு தெரியாமல் செஞ்சாலும் எல்லாமே கர்த்தருக்கு வெட்ட வெளிச்சமாக நன்றாக தெரியும். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம் தெளிவாக சொல்லுது. என்ன? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாய் நிர்வாணமாய் இருக்கிறது, அவர் ஒருவருக்கே நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு அது சொல்லி கொடுத்துருது. சரியா? அதனால் அதில் ஒரு மாறுபாடான கருத்தும் கிடையாது. அப்போது நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை, அவருக்கு தெரியும். இப்போ கர்த்தருக்கு எல்லா பாவமும் தெரிஞ்சதுன்னா அதை அறிக்கை செய்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சதை தானே சொல்கிறோம். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? நான் உன் பாவங்களை மன்னித்து உனக்கு கிருபையாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறவன் ஒரு பாவத்தில் விழும்போது உடனே என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட போய், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை கழுவுங்க,
என்ன மன்னியுங்க அப்படின்னு சொல்லி அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடும்போது நீங்கள் அந்த கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் உங்களுக்கு பலப்படும். நீங்கள் கர்த்தர்கிட்ட போகிறதுக்கு பயப்பட மாட்டீங்க. மாறாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கர்த்தர்கிட்ட சந்தோஷமாக போவீங்க. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனோடு ஐக்கியம் பெற்று ஒரு சந்தோஷத்தில் வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இன்றைக்கு என்னுடைய பாவங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு தெரியும். அதனால் அந்த பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அதை விட்டு பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஒரு புதிய கிருபையை பெற்று பாவங்களை மேற்கொண்டு நீதிக்கென்று பிழைக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுக்க வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.